ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சாக்லேட்டே இல்லாமல், ஓவன் இல்லாமல், வெறும் மிக்ஸி, அதுக்கப்புறமா மூணு பொருள் வச்சு எப்படி சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பர்த்டேக்கு செய்யலாம், உங்கள் குழந்தைக்கு நீங்களே உங்கள் கையால் பர்த்டேக்கு செய்யலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய க்ரீம் பிஸ்கட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. க்ரீம் பிஸ்கட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 3 பேக்கெட் அளவுக்கு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 பேக்கெட் எவ்வளோ பெரிய பேக்கெட் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக எண்ணிக்கையாக 36 ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. 3 பேக்கெட் போட்டிங்கனாலே கரெக்டாக வரும். மீடியம் சைஸ் பேக்கெட் இருக்குல்ல, அதில் 3 பேக்கெட் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உடச்சிக்கிடலாம். உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிடலாம். நல்லா சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடான பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே ஈனோ 1 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. ஈனோ சேர்க்குறதுனால இது கெடுதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கெடுதல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்ற ஈனோ தான், நம்ம அசிடிட்டிக்கெலாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஈனோ தான். ஸோ எந்த கெடுதலும் கிடையாது. கடையில் போடுற கெட்ட கெமிக்கலை விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இதை நான் பேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. சுற்றிலும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இது மேலேயே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பிஸ்கட்டை, பால்லாம் சேர்த்து ஈனோலாம் சேர்த்து அதை இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக நான் இதே போல் கடாயில் பேக் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முந்தின நாளும் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நிறைய நண்பர்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நல்ல கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் தான் நம்ம இந்த கேக்கும் செய்ய போகிறோம். பட் அந்த ரெசிப்பியில் நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு விஷயம் நம்ம நான்ஸ்டிக் கடாயில் தான் பண்ணணுமா, சாதா கடாயில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் இன்றைக்கி சாதா கடாயிலேயே பண்ணி காமிச்சிருக்கேன். இது நான்ஸ்டிக் கடாயில் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண பிளாக் மெட்டல் கடாய் தான். ஸோ சுற்றிலும் நம்ம எண்ணெய் தடவிடுறோம், நெய் தடவிடுறோம்ல, அதனால் அடிப்பிடிக்காது. இப்போது இதை மூடிட்டு ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் போல் நான் வெள்ளரி விதை தூவி விடுறேன். உங்ககிட்ட என்ன விதை இருக்கோ அந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் நட்ஸு தூவி விடலாம். கொஞ்சமாக குட்டியாக நறுக்கிட்டு பாதாம், முந்திரி இதெல்லாம் தூவி விடலாம். நான் இந்த விதை இருக்கனால இது தூவி விடுறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மூடி 30-35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சில கேக் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே வெந்துடும். இந்த மாதிரி குச்சி கேக்குக்குள்ளே விட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான சுவையான கேக் தயாராகிடுச்சு. இது மேலே நீங்கள் க்ரீம் தடவுனீங்கன்னா அப்படியே இது சூப்பரான பர்த்டே கேக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம 3 பொருள் வச்சு மிக்ஸி வச்சு ரொம்ப சூப்பரான கேக் தயார் பண்ணிட்டோம். இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப சாஃப்டான கேக்கை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.